ஓம் நமச்சிவாய. கடந்த 3 வாரங்களாக நாம் சென்னை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சித்தூர் மாவட்டத்தில் சுருட்டப்பள்ளி என்ற ஊரில் அமைந்திருக்கின்ற பள்ளிகொண்ட சிவன் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆலயம் சென்னையிலிருந்து பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் வழியில் 56 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது இந்த சுருட்டப்பள்ளி என்ற ஊர். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் பள்ளிகொண்ட சிவன் அல்லது வால்மீகீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். தாயார் மரகதாம்பிகை, தலவிருட்சம் வில்வம். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன என்றால், எங்குமே பார்க்க முடியாத கோலத்தில் சிவன் பள்ளிகொண்ட நிலையில் இங்கு காட்சியளிக்கின்றார். இங்கு அனைத்து தெய்வங்களும் தம்பதி சமேதராக அருள்பாலிப்பது தனி சிறப்பாகும். பள்ளிகொண்ட ஈஸ்வரன் சர்வ மங்களாம்பிகையோடு காட்சியளிக்கின்றார். வால்மீகீஸ்வரர் மரகதாம்பிகையோடு காட்சியளிக்கின்றார். விநாயகர் சித்தி புத்தியோடு காட்சியளிக்கின்றார். சாஸ்தா பூரணை புஷ்கலையோடு காட்சியளிக்கின்றார். குபேரன் கௌரி தேவியோடு காட்சியளிக்கின்றார். சங்கநிதி மற்றும் வதுமநிதி தன் மனைவியருடன் இப்படி அனைவரும் தத்தம் மனைவியரோடு அருள்பாலிக்கின்றார்கள். தட்சிணாமூர்த்தி இந்த ஸ்தலத்தில் தான் தன் மனைவி தாராவுடன் தம்பதி சமேதராக அருள்பாலிக்கின்றார். வியாழக்கிழமைகளில் இவரை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். பிரகாரத்தில் விநாயகர், முருகன், பிருகுமுனிவர், பிரம்மா, விஷ்ணு, மார்க்கண்டேயர், நாரதர், சந்திரன், குபேரன், சூரியன், சப்தரிஷிகள், இந்திரன் போன்றோர் வீட்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? பிரதோஷ பூஜை தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்த ஸ்தலமே சுருட்டப்பள்ளி தான். இந்த உலகை காப்பதற்காக அமிர்தத்தை கொடுத்துவிட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளிகொண்டநாதனை சனிக்கிழமைகளில் வரும் மகாபிரதோஷ தினத்தில் வழிபட்டால் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். பதவி இழந்தவர்கள் மீண்டும் அதை அடைவார்கள். பதவி உயர்வும் கிடைக்கும். திருமண தடை விலகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வார்கள் என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினத்தன்று வில்வமாலை அர்ச்சனை செய்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? மூலவரை வால்மீகீஸ்வரர் என்று சொல்கின்றார்கள். இவருக்கு எதிரில் ராமலிங்கம் இருக்கின்றது. இந்த சன்னதிக்கு வெளியே துவார பாலகர்களுக்கு பதில் சங்கதியும் வதுமநிதியும் இருக்கின்றார்கள். அம்மன் மரகதாம்பிகை சன்னதிக்கு வெளியில் துவார பாலகியருக்கு பதில் பார்க்கடலிலிருந்து கிடைத்த காமதேனுவும் கற்பக விருட்சமும் இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தின் வரலாறு தான் என்ன? துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன். அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தார்கள். இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதம் உண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி சொன்னார். திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலியை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமாக பார்க்கடலை ஏகாதி தினத்தில் கடைந்தார்கள். வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினார்கள். சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர சொன்னார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல திரட்டி சிவனிடம் தந்தார். அப்போது 33 தேவர்களும் சிவபெருமானே, இந்த விஷத்தை வெளியில் வீசினாலும் தாங்களே உண்டாலும் அனைத்து ஜீவராசிகளும் அழியும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்திடுங்கள் என்று மன்றாடினார். உடனே சிவன் விஷபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார். இதை கண்டு பயந்த லோகமாதா பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயிலிருந்து விஷம் கழுத்தினை விட்டு செல்லாதவாறு கண்டத்தில் கை வைத்து அழுத்தினார். இதனால் சிவனின் கழுத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது. அவர் நீலகண்டனானார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனார். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாசம் சென்றார். அப்படி செல்லும் வழியில் இந்த ஸ்தலத்தில் சற்று இளைப்பாறியதாக சிவபுராணத்திலும் ஸ்கந்த புராணத்திலும் கூறப்படுகின்றது. பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்தார். இந்த அருண் காட்சியை சுருட்டப்பள்ளியில் பார்க்கலாம்.
சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிகுண்டீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். பிரதோஷ காலத்தில் இந்த ஸ்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் சிவனின் கடாட்சங்களை எல்லாம் பெற்று நீடூழி வாழ இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு